அண்ணியே டோட்லரை வளர்த்துறக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, எப்படி 2-3 குழந்தைகளை வளர்த்துறாங்கன்னே எனக்கு தெரியல. ஒரே சேட்டை, உட்கார முடியாது, நிற்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. எப்போ தூங்கணும்னு தோணுதோ அப்போ தான் தூங்குறாங்க. அன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு ஃப்ரூட்ஸு கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பிளாக் கிரேப்ஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் எல்லாம் அப்படியே கையோடு கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்துச்சு. நான் எப்பவும் போல் தான் பாசிப்பருப்பு போட்டு காயெல்லாம் போடாமல் சாம்பார் வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல், 2-3 வாட்டி போட்டு சாப்பிட்டாரு. எனக்கு ஒரே குஷி, மூஞ்சி ஃபுல்லாக பல்லாக தான் சுற்றிட்டு இருந்தேன் அந்த நாள் ஃபுல்லாக. மதியமும் வேறு வந்து கேட்டாரா, எனக்கு இன்னும் ரொம்ப குஷியாயிடுச்சு. ஜாலி, நல்லா இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மத்தியானம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து தான் சாப்பிட்டோம். பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. நல்லா வெயில், பாப்பாக்கு இறங்கி போயிடறான்னு நினைக்கிறேன். விளாண்டா டக்குன்னு எல்லாம் வேர்த்துருது. குளிக்க வச்சு தூங்க வைக்கவும் நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டாங்க. ஈவினிங் போல் வந்துட்டு ஷூ போட்டு பழக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ போட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போனேன். போட்டு பழகிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பர்த்டேக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஷூ போட்டு பழக்கினா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா வெளியிலலாம் போனால் டக்கு டக்குன்னு இறங்கிக்கிறாங்க கீழே. அதனால ஷூ போட்டு கொஞ்சம் எல்லாம் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. தொடக்கூடாது, நிற்கக்கூடாது, நான் தான் நடப்பேன், நீ கிட்ட வராத, போன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஜாலியாக நடப்பாங்க. ரோட்டில் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுப்பாங்க. நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, தொட்டால் கோவம் வந்துடும். என்னோடய ஆட்டிடியூட் எனக்கே திருப்பி கொடுக்குறேன். எனக்கே இப்போ தெரியுது நம்ம எவ்வளோ ஷார்ட் டெம்பராக இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு. விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்தார், பம்பு பண்ணி ரவுண்ட் போயிட்டு